அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை பற்றி பேசப்போவதில்லை. ஏனென்றால் அதில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, புதிய செய்திகள் எதுவும் இல்லை. எனவே தேவையானால் அதை அடுத்த வீடியோக்களில் நாம் பார்ப்போம். அதே போல் வட மாநிலங்கள் பற்றியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்ன, அவர்களுக்கு செல்வாக்கு எப்படி சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு பொதுவான வீடியோவை முந்தைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்து மாநில வாரியாக கட்சிகளுடைய நிலவரங்கள் வட மாநிலங்களில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்பொழுது தமிழ்நாட்டில் 10 முக்கியமான தொகுதிகள், 10 விஐபிகளுடைய தொகுதிகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அநேகமாக நம்முடைய கருத்து கணிப்பு சரியாக இருக்கும். தொகுதி கள நிலவரங்களை களத்திலிருந்து திரட்டிய தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதி 39 தொகுதியில் பாண்டிச்சேரி 40. தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் முதல் தொகுதி எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் திருவள்ளூர் தொகுதி. அதாவது சென்னை தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், அதே போல் காஞ்சிபுரம், அதாவது சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இதுதான் முதல் தொகுதி. இந்த தொகுதியிலே 20,58,098 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே அதிமுக 2 முறை வென்றிருக்கிறது, காங்கிரஸ் கட்சியும் அதே போல் 2 முறை வென்றிருக்கிறது. கடந்த 2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பாக ஜெயக்குமார் என்கிறவர் போட்டியிட்டு 2019 போட்டியிட்டு ஏறத்தாழ 3,56,955 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அதிமுக வேட்பாளரை எதிர்த்து நின்று. இந்த முறையும் இந்தியா கூட்டணியில் அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் வேட்பாளர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தொகுதியிலே ஒரு முக்கிய விஐபி தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சசிகாந்த் செந்தில் இவர் ஐஏஎஸ் ஆக இருந்து அந்த குடியுரிமை அந்த பதவியை, ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வந்துவிட்டார். இந்த பாரதிய ஜனதா ஆட்சியிலே என்னால் பணிபுரிய முடியாது, சிவில் சர்வீஸில் பணிபுரிய முடியாது என்று சொல்லிவிட்டு வந்து பிரச்சாரகராக அவர் மாறினார். காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சாரகராக மாறினார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியுடைய வார் ரூமுடைய மிக முக்கியமான பொறுப்பாளராக சசிகாந்த் செந்தில் செயல்பட்டார். ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் என்ற அடிப்படையில் அது விஐபி தொகுதியாக இடம்பெறுகிறது. அவரை எதிர்த்து இங்கே களமாட வந்திருக்கின்றவர் அதிமுக தரப்பில் நல்லதம்பி, நல்லதம்பி என்பவர். அதிமுக என்றால் அதிமுக நேரடியாக போட்டியிடவில்லை, அதிமுக கூட்டணியில் தேமுதிக இங்கே போட்டியிடுகிறது. அதிலே நல்லதம்பி என்பவர் போட்டியிடுகிறார். அதுக்கடுத்து இங்கே பாரதிய ஜனதா கட்சி அதன் சார்பாக பொன்வி பாலகணபதி என்பவர் போட்டியிடுகிறார். இந்த மூவருக்கு தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. 40 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் நல்ல பிரச்சாரம் கூட பண்ணுகிறார்கள். ஆனால் போட்டி என்பது இந்த 3 இடங்களில், முதல் 3 இடங்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் 3 பேருக்கு இடையில் தான் போட்டி இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது இந்த தொகுதியிலே என்று பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது காட்டுப்பள்ளி என்கிற அந்த இடத்திலே அத்தானிக்கு ஒரு துறைமுகம் தொடங்குவதற்கான கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த துறைமுகம் தொடங்குகின்ற போது நிறைய நிலங்களை இழக்க வேண்டியிருக்கும். அத்தானி துறைமுகம் இங்கே வருகின்ற போது எல்லா போதைப் பொருள்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த துறைமுகத்தை இங்கே தொடங்கக்கூடாது, அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் அரசு கலை அறிவியல் கல்லூரி, இது அந்த தொகுதியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஊத்துக்கோட்டையில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பதும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக அங்கே இருக்கின்றது. இந்த தொகுதியிலே சட்டமன்ற தொகுதிகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனி தொகுதி, திருவள்ளூர், அதே போல் பூந்தமல்லி தனி தொகுதி, 6 சட்டமன்றத்தில் 2 தனி தொகுதியாகிறது. ஆவடி, மாதவரம், இந்த முக்கியமான இந்த தொகுதிகளில், இந்த 6 தொகுதிகளில் 2 தனி தொகுதியாக இருக்கிறது. அநேகமாக இதில் எல்லோருக்கும் தமிழகம் முழுமையும் அறிமுகமான, இந்தியா முழுமையும் அறிமுகமான சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அதிகாரி, அவரை எதிர்த்து போட்டியிருந்த தேமுதிக அநேகமாக அந்த வேட்பாளர் களத்திலேயே அதிகமாக வேலை செய்யவில்லை.
கூட்டணி கட்சிகளும் அதிகமாக அவர்களுக்கு வேலை செய்யவில்லை. எனவே இங்கே சசிகாந்த செந்திலுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் மிக முக்கியமான இன்னொரு தொகுதியை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அடுத்து முக்கியமாக கருதப்படுகின்ற தொகுதி என்று நாம் சொன்னால் தென் சென்னையை அடுத்து எடுத்துக்கொள்வோம். தென் சென்னை, ஏன் தென் சென்னை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்களை முதலில் மக்களவைக்கு அனுப்பி வைத்த தொகுதி எது என்று சொன்னால் அது தென் சென்னை தொகுதி தான். இந்த தென் சென்னை தொகுதியில் 20,29,193 வாக்காளர்கள் இதில் இருக்கிறார்கள். இதில் அநேகமாக இங்கே வந்து விருகம்பாக்கம், தியாகராய நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழங்கநல்லூர் இந்த சட்டமன்றங்கள் இங்கே அடங்கி இருக்கிறது. இதில் இங்கே வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் நிற்கிறார். அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். 2019 எம்பியாக இருந்த அவரே திரும்பவும் போட்டியிடுகிறார். அநேகமாக சென்னை தலைநகரிலே போட்டியிடுகின்ற அனைத்து திமுக வேட்பாளர்களும் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அத்தனை பேருமே கடந்த தேர்தலில் நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள். ஆனாலும் அவர்களை நோக்கி நிறைய கேள்விகளும் இருக்கிறது. அவர்கள் கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்ற எதிர்கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதுவும் இருக்கத்தான் செய்கிறது. தொகுதி முழுக்க மீனவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது. இந்த சென்னையை சுற்றி முழுக்க மீனவர்கள் பிரச்சனைக்கு அல்லது அவர்களை காக்கின்ற நலன் காக்கின்ற திட்டங்கள் இல்லை என்கிற கோரிக்கை இங்கே மேலோங்கி இருக்கிறது. இங்கே தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் இருக்கின்றார். அதிமுக வேட்பாளரில் டி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்த்தன் வந்து இங்கே களமாடுகிறார். அவர் இங்கே வந்து போட்டியிடுகிறார். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெருங்குடியில் இருக்கக்கூடிய பெரும் குப்பை காடு ஒன்று இருக்கிறதாங்க. அதை பள்ளிக்கரணை, அப்போ பள்ளிக்கரணையுடைய சதுப்பு நில அந்த பாதுகாப்பு நடவடிக்கை, அதே போல் பெருங்குடியில் இருக்கக்கூடிய பெரும் குப்பை காடு, அந்த பெருங்குடி வந்து பெரிய குப்பை காடாகி அந்த சதுப்பு நிலமே வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நில பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அந்த குப்பை கிடங்கு மூலமாக காற்று விஷமாக மாறி வருகிறது. இந்த சூழல் இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இது பெரிய சவாலாக இருக்கிறது. கடந்த தேர்தலிலே இது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ வரை அது சரியாகவில்லை என்பது ஒரு கேள்வியாக இருந்த போதிலும், இங்கே எப்படி இருந்தாலும் நாம் தொகுதி கள நிலவரங்களை பார்க்கின்ற போது சென்னை தலைநகராக இருப்பதால் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் எப்படி இருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே சென்னையில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட உறுதியாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் முக்கியமான இன்னொரு தொகுதிகளையும் நாம் இங்கே சொல்ல வேண்டும். மத்திய சென்னையும் மிக முக்கியமான தொகுதி. மத்திய சென்னையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் தயாநிதி மாறன் அவருடைய தொகுதி. அது தயாநிதி மாறனுடைய தொகுதி என்பதை சொல்லி மாறன் குடும்பத்துடைய தொகுதி என்றே சொல்லலாம். முரசொலி மாறன் அநேகமாக இங்கே வந்து ஒரு 3 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தயாநிதி மாறன் 3 முறை வெற்றி பெற்று இப்போ 4வது முறை போட்டியிடுகிறார். அப்போ இங்கே வந்து மாறனுடைய குடும்பம், முரசொலி மாறன் தொடர்ந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். முரசொலி மாறன் ஒரு ஐகான், திமுகவுடைய ஒரு ஐகான். அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த தொகுதியில் தான் மறுபடியும் அதை அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கிறது அவருடைய குடும்பம். இங்கே அவரை எதிர்த்து இங்கேயும் அதிமுக கூட்டணியில் பார்த்தசாரதி தேமுதிக சார்பாக நிற்கப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா சார்பாக வினோஜ் பி செல்வம் என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒரு தொகுதி. அதாவது சட்டப்பேரவை இங்கே தான் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய நீளமான மெரினா பீச் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பீச் இங்கே தான் இருக்குது. அதே போல் உயர்நீதிமன்றம் இங்கே தான் இருக்குது. சட்டப்பேரவை இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து வில்லிவாக்கம், எழும்பூர், அதே போல் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இதில் அடங்கி இருக்கிறது. இங்கேயும் வந்து மீண்டும் தயாநிதி குடும்பம் வெற்றி பெறும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. நாமெல்லாம் வந்து கொசுராலாம் சொல்வதில்லை, உண்மையை அப்படியே சொல்கிறோம். இன்றைய கள நிலவரப்படி அப்படியே தான் இருக்கிறது.
இங்கே வந்து பணத்தை கொடுத்து கடைசி நேரத்தில் மாற்றிடலாமான்னா தயாநிதி மாறனை விட இன்னொருத்தர் கூடுதலாக கொடுத்துட முடியாதுங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். அந்த விஷயத்துலேயும் அவங்க ஒன்றும் குறைச்சப்பாடு கிடையாது. எனவே வெற்றி பெற முடியாது. தயாநிதி மாறன் தான் வெற்றி பெறுவார் என்பதுதான் உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வடசென்னை. வடசென்னை அப்படின்னு சொன்னாவே தெரியும், சாதாரண மக்கள் வாழக்கூடிய மிக முக்கியமான பகுதி. திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம், இந்த 6 சட்டமன்றங்கள் உள்ளடக்கிய இந்த தொகுதி. இது வாக்காளர் வந்து 14,68,523 வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த தொகுதியிலேருந்து திமுக 11 முறை வெற்றி பெற்றிருக்கு, காங்கிரஸ் ஒரு 3 முறை வெற்றி பெற்றிருக்கு, அதிமுக 1 முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த தொகுதியில் வந்து கலாநிதி வீராசாமி ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கலாநிதி வீராசாமி தான் மீண்டும் போட்டியிடுகிறார். ராயபுரம் மனோ, இவருக்கு வந்து மாமன்ற உறுப்பினராக ஒரு ஏறத்தாழ ஒரு 2-3 முறை இருந்திருக்கிறாரு, சென்னை மாமன்ற உறுப்பினராக. அதனால் அவருக்கு தொகுதி முழுக்க அறிமுகம் இருக்கிறது. ராயபுரம் மனோ என்றால் எல்லோருக்கும் தெரியும். அதே போல் பால் கனகராஜ் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர் நிற்கிறார். நாம் தமிழரில் டாக்டர் அமுதனி நிற்கிறாங்க. இப்போ வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அறிமுகம் அப்படின்னா எப்படி கலாநிதி வீராசாமிக்கு அறிமுகம் இருக்கோ அதே போல் ராயபுரம் மனோவுக்கும் இருக்குது. இந்த தொகுதியில் ராயபுரம் மனோவுடைய பிரச்சாரம் அருமையாக இருக்குது. ராயபுரம் மனோவுடைய பிரச்சாரம், அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்த செயல்பாடுகளை அவர் எடுத்து வச்சு வாதத்தை முன்வைக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனவே வந்து இருந்த போதிலும் கூட கூட்டணி பலம், அதே போல் சென்னை நகரத்தை பொதுவாக இந்த சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, இந்த சென்னை பகுதிகளில் திமுக தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க. 30 சட்டமன்ற தொகுதிகள் இதில் உள்ளடக்கி இருக்குது. இந்த 6 நாடாளுமன்றத்தில் 30 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இப்போ டெல்லியில் மொத்தமே அது அங்கே 7 தொகுதி இருக்குதுன்னு சொன்னால் சென்னையில் மட்டுமே 6 தொகுதி இருக்குது. இந்த 6 தொகுதியிலும் திமுகவுடைய செல்வாக்கு அதிகம்தான். அதுவும் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னையில் திமுகவுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறது. கூடுதலாக இங்கே வந்து பலம் கூட்டணி பலமும் இருக்குது. எனவே கலாநிதி வீராசாமி வட சென்னையில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகும். அடுத்து காஞ்சிபுரம் தனித்தொகுதி. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர் ஆகிய 6 சட்டமன்றத்தை உள்ளடக்கிய தொகுதி இது. 17,48,866 வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி காஞ்சிபுரம். இங்கே இங்கேயும் மறுபடியும் செல்வம் திமுகவில் மீண்டும் போட்டிடுறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மேலே ஒரு விஷயம் இருக்குது. இவர் மத்திய அரசு நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிறாரு, கட்சி நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிறார். ஆனால் மக்கள் பிரச்சனையில் அதிகம் கவனம் செலுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்குது. அதிமுகவில் ராஜசேகர் இங்கே நிற்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி பாமகவுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ பாமக சார்பாக ஜோதி வெங்கடேசன் நிற்கிறார். ஜோதி வெங்கடேசன் சிதம்பரம் தொகுதியில் தான் நிற்கிறதா இருந்தது. அப்புறம் இது ரொம்ப இந்த காஞ்சிபுரத்தில் வேட்பாளர் அறிவிக்காமே இருந்து கடைசி நேரத்தில் அறிவித்தாங்க. தாமதமாக தான் அவங்களுடைய செயல்பாட்டை தொடங்கினாங்க, தேர்தல் பரப்புரையை தொடங்கினாங்க. இங்கே அநேகமாக செங்கல்பட்டு அரக்கோணம் ரெட்டை ரயில் பாதை, செய்யூர் அனல்மின் நிலைய பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இதெல்லாம் மேலோங்கி இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அநேகமாக இங்கே எப்படி நாம் இந்த இடத்துல மட்டும் உறுதியாக வெற்றியை சொல்லலை. ஏன்னா இங்கே கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகள் அதிமுக, திமுக, மற்ற கட்சிகள் மாறி தான். இப்போ சென்னையை சொல்வது போல் உறுதியாக திமுகன்னு சொல்ல முடியாது, மாறி இங்கே வெற்றி பெற்றுக்கிறாங்க. காஞ்சிபுரம்னு சொன்னால் கோயில் நகரம், இன்னும் சொல்லப்போனால் இங்கே மாறி தான் வெற்றிகள் வந்திருக்கிறது. ரொம்ப மெத்தனமாக திமுக இருந்தால் வெற்றி வாய்ப்பை இழக்க வாய்ப்பு ஏற்படும். எனவே இப்போ வேகமாக செயல்பட்டு சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக, கூட்டணி கட்சி அரவணைத்து போவதன் மூலமாக உங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய வீடியோ தயவு செஞ்சு பார்த்துருங்க, கடைசி வரை பாருங்கள். நன்றி, வணக்கம்.